ஹலோ மக்களே, இன்றைக்கி செய்ய போகிறோம். பாயாசத்துக்கு என்ன தேவையானதுன்னு வந்து பாருங்கள். பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அது கூட பாசிப்பருப்பு கூட வால்நட்ஸு, முந்திரி, திராட்சை எல்லாம் பிளாக் திராட்சை எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோணும் விழுதா. பிங்க் நட்ஸு இதே நம்ம தாளிப்புக்கு சேர்த்திக்கலாம். நெய் விட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் சிறிதளவு ஏலக்காய். இப்போ நம்ம இதைய அரைக்கிறதுக்கு அரைச்சிட்டு வரலாம். பாத்திரத்தை எடுத்தாச்சு, நெய் சேர்த்திக்கலாம். கூட நம்ம முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம். இந்த நட்ஸு 2 க்ரீன் நட்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்க, பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சது, இது கூட ஏலக்காய், இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டுக்குங்க. இது நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிக்குது. இது கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம இறக்கி சேவ் பண்ணிடலாம். பாருங்க, பாசிப்பருப்பு நட்ஸ் போட்டு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க,